மரணத் தருவாயில் கண்ணதாசன் வடித்த அந்த அசுர வரிகள். 3ஆம் பிறை பாடலுக்குப் பின்னால் இருக்கும் நெஞ்சை உலுக்கும் ரகசியம். வணக்கம் நேயர்களே. தமிழ் திரையுலகில் கவியரசு கண்ணதாசன் என்ற சகாப்தத்தின் பேனா முனையிலிருந்து பிறந்த எத்தனையோ பாடல்கள் நம்மை வாழ வைத்து வந்து கொண்டிருக்கிறது. நமது மகிழ்ச்சி, துக்கம், காதல், தத்துவம் என மனிதனின் அத்தனை உணர்வுகளையும் தனது எளிய தமிழ் வரிகளால் கட்டி போட்டவர் அவர். ஆனால் அந்த மகா கவிஞன் தனது மரண தருவாயில் மருத்துவமனைக்கு செல்வதற்கு சில நாட்களுக்கு முன்னால் தனது வாழ்நாளில் அகக்கடைசி வரிகளாக எழுதிய அந்த பாடல் எது? அந்த பாடல் உருவான போது ஏவிஎம் ஸ்டுடியோவின் கம்போசிங் அறையில் நடந்த அந்த நெஞ்சை உலுக்கும் நிகழ்வு என்னவா இருக்கும்? அதை பற்றி தான் இன்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம். அது 1981ஆம் ஆண்டு இயக்குனர் பாலு மகேந்திரா இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி நடிப்பில் 3ஆம் பிறை திரைப்படத்தின் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்த நேரம். படத்தின் கிளைமாக்ஸ் காட்சிக்காக மனநலம் பிறந்த ஒரு பெண்ணை தன் உயிராக பாதுகாத்து கொண்ட காதலன் அவளை பிரியும் போது பாடும் ஒரு தாலாட்டு பாடல் அந்த படத்திற்கு தேவைப்பட்டது. இதற்காக இசைஞானி இளையராஜா ஒரு மிக ஆழமான சோக ராகத்தை ஹார்மோனியத்தால் வாசித்து காட்டினார். அந்த சமயத்தில் கவியரசு கண்ணதாசன் அவர்களின் உடல்நிலை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. சிறுநீரக கோளாறு காரணமாக அவர் பெரும் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். எனினும் இளையராஜாவின் மீதிருந்த பேரப்பின் காரணமாக தளர்ந்த நடையோடு கம்போசிங் அறைக்கு வந்தார் கவிஞர். இயக்குனர் பாலு மகேந்திரா காட்சியின் ஆழத்தை விவரித்தார். மெட்டை கேட்ட கவியரசு கண்ணதாசன் சிகரெட்டை உறிஞ்சு கொண்டு புகைக்கு நடுவே கண்களை மூடி சில நிமிடங்கள் யோசித்தார். தனக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்பதையும் இதுதான் தனது கடைசி பாட்டு என்பதையும் அவரே உணர்ந்திருந்தாரோ என்னமோ தெரியவில்லை. அவரது பேனா முனையிலிருந்து மின்னல் வேகத்தில் பிறந்த அந்த வரிகள் தான் இன்றளவும் தமிழ்நாட்டின் அகக்கடைசி தாலாட்டு பாடலாக ஒலித்து கொண்டிருக்கிறது. அந்த பாடல் என்னவென்றால், கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே, அந்திப்பகல் உன்னை நான் அன்போடு வளர்த்தேன், என் கண்கள் உன்னை கண்டதால் நெஞ்சில் ஏதோ ஆசை பிறந்தது என்ற மாபெரும் காவிய பாடல் அது. பாடலின் பல்லவியை எழுதி முடித்த கண்ணதாசன் அவர்கள் சரணத்தில் தனது சொந்த மரண தத்துவத்தையும் இயற்கையின் விதியையும் அப்படியே வடித்துள்ளார். காதல் நடத்திய கதை ஒன்று, கண்ணீர் வடித்த கவிதை ஒன்று, எல்லாம் தெரிந்தவன் ஒருவனே, அவன் இயக்கிய நாடகம் இதுவே என்று எழுதி முடித்தார். இந்த வரிகளை எழுதி முடித்த அடுத்த சில நாட்களிலேயே கண்ணதாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவசர சிகிச்சைக்காக அமெரிக்கா கொண்டு செல்லப்பட்டு அங்கேயே சிகிச்சை பலனின்றி இயற்கை எய்தியுள்ளார். அவர் இறப்பதற்கு முன்னால் தமிழ் சமூகத்திற்கு விட்டு சென்ற அந்த அகக்கடைசி வரிகளை ஸ்டுடியோவில் படித்து பார்த்த இசைஞானி இளையராஜா அந்த வரிகளின் அசுரத்தமான ஆழத்தை கண்டு மெய்மறந்து அப்படியே சில நிமிடங்கள் உறைந்து நின்றார். அந்த வரிகளில் இருந்த எமோஷன் சாதாரண மனிதர்களால் எழுதப்பட முடியாத ஒரு அமானுஷ்ய சக்தியை கொண்டிருந்தது. படம் திரையரங்குகளில் வெளியான போது தியேட்டர்களில் கண்ணதாசனின் அந்த மரண வரிகளையும் ஜேசுதாஸின் குரலையும் கேட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடே தியேட்டர்களில் கதறி எழுதது. தமிழ் சினிமாவின் ஒரு மாபெரும் சகாப்தத்தின் விடைபெறலாக அமைந்த இந்த நெஞ்சை உலுக்கும் வரலாற்று பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தினம் சார்ந்த சினிமா இன்ட்ரெஸ்டான வீடியோக்கள் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.